பேராசை மன நிம்மதியை கெடுக்கும். ஒரு ஊரில் விறகு வெட்டி இருந்தான். அவன் பணக்காரன் இல்லை, ஆனால் மன நிம்மதி இருந்தது. நாள்தோறும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதனை விற்று வாழ்ந்து வந்தான். அதுவே அவனுக்கு போதும், மகிழ்ச்சியாக இருந்தான். ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது அரச மரத்தின் பக்கம் இருந்து ஒரு குரல் கேட்டது. மெதுவாக, ஆனால் கொஞ்சம் கடுமையான குரல். வீரான், உனக்கு 7 ஜாடி தங்கம் வேண்டுமா? விறகு வெட்டி ஆச்சரியத்துடன் மரத்தின் அருகில் சென்றான். அந்த குரல் மறுபடியும் சொன்னது, நான் இந்த மரத்தில் வசிக்கும் அரக்கன். இந்த அரச மரத்தின் கீழே 7 ஜாடி தங்கம் இருக்கிறது. உனக்கு தேவை என்றால் தோண்டி எடுத்துக்கொள். 7 ஜாடி தங்கமா என்று விறகு வெட்டிக்கு ஆசை தலைக்கு ஏறியது. அவசரமாக மரத்தின் கீழே பள்ளம் தோண்டினான். அரக்கன் சொன்னது போல் 7 ஜாடியில் தங்கம் இருந்தன. 6 ஜாடிகள் நிறைய தங்கமும் 7வது ஜாடியில் பாதியளவு தங்கம் மட்டுமே இருந்தது. அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. பாதிதானே குறைந்திருக்கிறது, இதை நாம் நிரப்பி விடலாம் என்று. அந்த சின்ன ஆசைதான் அவனை விடாமல் துரத்தியது. வீட்டுக்கு வந்ததும் தன்னிடம் இருந்த தங்க நகைகள் அந்த ஜாடியில் போட்டான். அந்த ஜாடி இன்னும் நிரம்பவில்லை. முன்பை விட கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்தான். தங்கமாக்கி ஜாடிக்குள் போட்டான். ஆனால் ஜாடி நிரம்பவே இல்லை. இரவும் பகலும் உழைத்தான். நிம்மதி போயிட்டு, தூக்கமும் போயிட்டு, சாப்பிடக்கூட மறந்தான். நாட்கள் செல்ல செல்ல துரும்பாக இழைத்து போனான். ஒரு நாள் பழைய நண்பன் ஒருவன் வந்தான். விறகு வெட்டி நிலைமையை பார்த்து மனம் கரைந்தான். ஏன் நண்பா, உனக்கு இந்த கதி என்று கேட்டான். விறகு வெட்டி நடந்த கதை அனைத்தும் கூறினான். நண்பா, நீ அரச மரத்தின் அடியில் இருந்துதானே இந்த ஜாடி எடுத்து வந்தாய்? ஆம் நண்பா, உனக்கு எப்படி தெரியும்? நண்பன் சொன்னான். நானும் அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு என் மன நிம்மதியை கெடுத்து கொண்டவன் தான். அப்படி என்றால் இப்ப என்ன செய்வது என்று விறகு வெட்டி கேட்டான். நண்பன் சொன்னான், இந்த ஜாடிகளை முன்பிருந்த இடத்திலேயே புதைத்து விடு. பிறகு அரக்கனிடம் சொல், பேராசையை தூண்டி மன நிம்மதியை கெடுக்கும் உன் தங்கத்தை நீயே வைத்துக்கொள் என்று. அப்போது உன் மன நிம்மதி திரும்பும். மறுநாள் விறகு வெட்டி நண்பன் சொன்னதுபடியே செய்தான். 7 ஜாடிகள் எடுத்துச் சென்று அரச மரத்தின் அடியில் புதைத்து விட்டு அரக்கனிடம் சொல்லிவிட்டு திரும்பினான். அதன் பிறகு அவன் பேராசை தணிந்திருந்தது. மீண்டும் பழையபடி விறகு வெட்டத் தொடங்கினான். உணவு எளிமையானது, வீடும் சின்னதானது, மனசும் நிறைந்திருந்தது. மன நிம்மதியுடன் வாழ்ந்தான்.